ஒரு காலத்தில் அஞ்சனா தேவி என்ற பரம பக்தை இருந்தாங்க. அவங்க தினமும் சிவபெருமானை மனமார வழிபட்டாங்க. அவங்க தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் வாயுதேவனோடு சேர்ந்து ஒரு மகா சக்தி குழந்தையை உலகத்துக்கு அருளினார். அந்த குழந்தைதான் அனுமான். பிறந்த நொடியிலேயே அவனோட உடம்புல அளவில்லாத சக்தி இருந்தது. குழந்தை அனுமான் ரொம்ப சுறுசுறுப்பானவன். ஒரு நாள் வானத்துல பிரகாசமா எரிந்த சூரியனை பார்த்து, அம்மா, பெரிய பழம் ன்னு நினைச்சிட்டு அப்படியே வானத்துக்கே பறந்தான். இதைக் கண்டு பயந்த இந்திரன் வஜ்ராயுதத்தை எறிஞ்சார். அனுமான் மயங்கி கீழ விழுந்தான். இதைக் கண்டு கோபமான வாயுதேவன் காற்றையே நிறுத்தினார். உலகம் முழுக்க உயிர்கள் தவிச்சது. அப்புறம் எல்லா தேவர்களும் சேர்ந்துட்டு அனுமானுக்கு வரங்கள் கொடுத்தாங்க. சக்தி இருந்தும் மறக்கப்பட்ட அனுமான், இத்தனை சக்தி இருந்தாலும் ஒரு சாபத்தால் அனுமான் தன் பலத்த மறந்துட்டான். அவனோட வாழ்க்கை அமைதியா போய்கிட்டு இருந்தது. அப்பதான் அவன் வாழ்க்கைய மாற்றப் போற ஒரு சந்திப்பு நடந்தது. ராமனை சந்தித்த அனுமான் காட்டில் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் சீதையை தேடி வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அனுமானின் மனசு நடுங்கிச்சு. இவர்தான் என் உயிர், இவர்தான் என் கடவுள். அந்த நொடியிலிருந்து அனுமான் இனி ஒரு சாதாரண வானரன் இல்ல, ராமபக்தன். கடலை தாண்டிய பக்தி ராமனுக்காக அனுமான் கடலை தாண்டினான். லங்கைக்குப் போய் சீதைய கண்டுபிடிச்சான். ராமன் சீக்கிரம் வருவார்னு நம்பிக்கை கொடுத்தான். அவன் போன இடத்துல பயம் இல்ல, பக்தி மட்டும்தான். லங்கை எரிந்த நாள் பிடிபட்ட அனுமானின் வாலுக்கு தீ வைத்தாங்க. ஆனா அந்த தீ அவனுக்கு வலி கொடுக்கல. அதே தீயை லங்கை முழுக்க பரப்பினான். அது கோபத்துக்காக இல்ல, அநியாயத்துக்கு எதிரான எச்சரிக்கை. சஞ்சீவி மலையும் சேவையும் போர்க்களத்துல லட்சுமணன் உயிருக்கு ஆபத்து வந்தப்போ அனுமான் ஒரே தாவலில் சஞ்சீவி மலையையே எடுத்து வந்தான். ராமனோட சேனை அவனால காப்பாத்தப்பட்டது. அனுமான் சொல்றோட பாடம். அனுமான் நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்னே ஒன்னு. அகம்பாவம் இல்லாத பலம், தெய்வ நம்பிக்கையோட தைரியம், சுயநலமில்லா சேவை. அதனாலதான் இன்றைக்கும் பலம் இருந்தா அனுமான், பக்தி இருந்தா அவன் நம்ம பக்கம்தான். இந்த கதை மனசுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட்ல ஜெய் ஹனுமான்னு எழுதுங்க. இன்னும் தெய்வ கதைகள் கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.